நம்ம லைஃப்ல நம்ம ஆவரேஜாவோ இல்ல ஃபெயிலியராவோ இருக்கிறதுக்கு காரணம் நாம நினைக்கிற மாதிரி நம்மளை சுத்தி இருக்கிற சுச்சுவேஷன்ஸோ பீப்புளோ கிடையாது. நாம இப்படி இருக்கிறதுக்கு ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் நம்ம தான். நாமன்னா டைரக்டா நம்ம கிடையாது, நம்மளோட மைண்ட் செட், அதாவது நம்ம பிரெயின் எப்படி யோசிக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம லைஃப்ல எல்லாமே இருக்கும். நான் சொல்ற இந்த ஒரு விஷயத்த அடுத்த 7 நாளைக்கு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரஸ்ட் மீ, உங்க பிரெயினோட திங்கிங் பேட்டர்னே டோட்டலா மாறி டாப் லெவல்ல இருக்கிற சக்சஸ்ஃபுல் வின்னர்ஸ் மைண்ட் செட் உங்களுக்கும் வரும். பில்டப்பை குறைச்சிட்டு எப்படி பண்றதுங்கிறத சொல்றேன் கேளுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பிரெயினோட பேசிக்ஸை புரிஞ்சுக்கணுங்க. நம்மளோட பிரெயின் இப்போ ஒரு திங்கிங் பேட்டர்ன்ல யோசிக்குது இல்ல, இதெல்லாம் இன்னைக்கு நேற்று வந்தது இல்ல, ஆயிரம் வருஷமா கற்காலத்துல இருந்தே. இப்ப இருக்கிற மாதிரி ஹியூமன்ஸ் டாமினண்டான ஸ்பீசிஸ் எல்லாம் கிடையாது, நம்மளோட பவர்ஃபுல்லான ஸ்பீசிஸ் எல்லாம் இருந்தது. அதுகிட்ட இருந்துலாம் நம்மளை காப்பாத்திக்கிறதுக்காகவும் நம்ம இனம் சர்வைவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவும் எப்பவுமே நம்மளோட பிரெயின் ஆல்வேஸ் வயர்டு ஃபார் எங்க டேஞ்சர் இருக்கு, எங்க ரிஸ்க் இருக்கு, இதுல ஏதாச்சும் நமக்கு ஆபத்து இருக்குமா, இதுலதான் நமக்கு டவுட் இருக்கா, இப்படின்னு எங்கெங்கெல்லாம் என்னென்ன விஷயங்கள்லாம் நெகட்டிவா இருக்கோ அதை எல்லாத்தையுமே மேக்னிஃபை பண்ணி பெருசுப்படுத்தி தான் நம்மளுக்கு காட்டும். அப்பதான் நம்ம எந்த ரிஸ்க்கும் எடுக்காம சேஃபா இருந்து சர்வைவ் ஆகும். அப்படிங்கிற சர்வைவல் இன்ஸ்டிங்க்டுக்காகவே ஆல்வேஸ் சேஃப் பிளேஸ் செய்யறதுக்காகவே வயர்ட் செய்யப்பட்டதுதான் நம்மளோட பிரெயின். இந்த சர்வைவல் இன்ஸ்டிங் இப்பயும் கண்டினியூ ஆகிறதுனாலதான் நம்மளோட பிரெயின் எப்பவுமே சேஃப் பிளே பண்றதுக்கு யோசிக்குது. அதோட விளைவா நம்ம மைண்ட் கிரியேட் பண்றதுதான் இந்த வாட் இஃப் சினாரியோஸ். நம்ம பிரெயின் நம்ம கிட்டேயே ஒரு கேரக்டர் பிளே பண்ணும். லெட்ஸ் சே அந்த கேரக்டர் பேரு பார்த்திபன். இப்ப இந்த பார்த்திபன்ற கேரக்டர் என்ன பண்ணும்னா, நம்ம மைண்ட்ல இருக்கிற பாசிபிலிட்டிஸ்ல எதெல்லாம் தப்பா போகுமோ நெகட்டிவா போகுமோ அது எல்லாத்தையுமே தொடர்ந்து நம்ம மைண்டுக்கு ஃபீட் பண்ணிட்டே இருக்கும். நான் தோத்துட்டா என்ன பண்றது, எல்லாரும் என்னை பார்த்து சிரிச்சா என்ன பண்றது, நான் நினைச்ச மாதிரி இது வரலன்னா என்ன பண்றது, இப்படின்னு இதெல்லாம் நெகட்டிவா இருக்கோ அது எல்லாத்தையும் தான் இந்த பையன் நமக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ரைட் நவ் யூ ஆர் ஸ்டக் பிளேயிங் எ கேரக்டர் ஹூ இஸ் ப்ரோக்ராம்டு டு லூஸ். இந்த ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ திங்கரான பார்த்திபன் பையன் ரொம்ப மோசமான ஆள்லாம் கிடையாது. அவன் நம்மளை சேஃபா வச்சுக்கிறதுக்காக ஒரு சர்வைவல் இன்ஸ்டிங்க்டுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். பட் நாம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். சேஃப் டசன்ட் பில்ட் எம்பையர்ஸ். Safe doesn't chase dreams. Safe doesn't win. சரி ப்ரோ, இப்போ இதுக்கு என்னதான் பண்றது அப்படின்னு கேட்டா, நம்ம பிரெயின் நம்மளை சேஃபா வச்சுக்கிறதுக்காகவே எப்படி பார்த்திபன் அப்படிங்கிற ஒரு ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ திங்கரை ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கோம், அதே மாதிரி இந்த சேஃப் கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வர்றதுக்காக நாம இன்னொரு கேரக்டரை டிசைன் பண்ண போறோம். அவன் பேரு லியோ தாஸ். நம்ம பிரெயினை பத்தி நான் படிச்சதுலேயே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிற இந்த கம்ஃபர்ட்னஸ், லேசினஸ் இதெல்லாம் ஒரு யானை மாதிரி. நாம செய்யணும்னு நினைக்கிற கஷ்டமான விஷயம் அதுக்கு மேல இருக்கிற யானை பாகன் மாதிரி. இந்த யானை நினைச்சா அந்த யானை பாகனை தூக்கி போட்டு மிதிச்சு ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடும். நாம அந்த யானை கூட சண்டெல்லாம் போடக்கூடாது, அதை தட்டி கொடுத்துதான் நமக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். இப்ப இந்த லியோ தாஸும் இதே வாட் இஃப் சினாரியோஸ் கேமை தான் பிளே பண்ண போறான். பட் he just flip the switch and asks better questions. வாட் இஃப் திஸ் ஒர்க்ஸ்? எனக்கே தெரியாம எனக்குள்ள பயங்கரமான பொட்டன்ஷியல் இருந்தா, நான் நினைச்சதை விட இது பெரிய சக்சஸ் ஆனா, வாழ்க்கையில நான் ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களும் எனக்கு கிடைச்சிட்டா, இப்படி அதே வாட் இஃப் சினாரியோ கேமை பாசிட்டிவா விளையாடுறவன் தான் இந்த லியோ தாஸ். ஆஸ்கிங் பெட்டர் கொஸ்டின்ஸ் அன்லாக்ஸ் பெட்டர் ஆன்சர்ஸ் அண்ட் பெட்டர் ஆன்சர்ஸ் லீட் டு பெட்டர் ஆக்ஷன்ஸ். அதாகப்பட்டது நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, எப்படியும் நம்ம பிரெயின் நம்ம கிட்ட வாட் இஃப் அப்படின்ற கேமை விளையாட தான் போகுது. அதுல நாம ஒரு சின்ன கேரக்டர் ஸ்விட்ச் பண்றது மூலியமா எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸை நமக்குள்ள ஏற்படுத்த முடியும்னு யோசிச்சு பாருங்க. இது சொல்றதுக்கு ஈஸியா இருக்கலாம், பட் இந்த ஸ்விட்சை உங்களுக்காக நீங்க மட்டும்தான் ஆன் பண்ண முடியும். நீங்க மட்டும்தான் இந்த கேரக்டர் ஸ்விட்சை பண்ண முடியும். இன்ஃபேக்ட் இந்த சேனல் ஆரம்பிச்சு இவ்வளவு வீடியோஸ் போட்டதுக்கு அப்புறமும் நான் ஒவ்வொரு வீடியோ ஷூட் பண்ணும் போதும் இந்த வீடியோ பெருசா போகலாமே, இந்த வீடியோல நமக்கு ஒரு பெரிய சக்சஸ் கிடைக்கலாமே, நம்ம சேனலுக்கு ஒரு நேம் கிடைக்கலாமே, இப்படின்னு பாசிட்டிவா மட்டுமே யோசிச்சு நான் ஷூட் பண்றதுனாலதான் என்னோட பல வீடியோஸ் ஃபெயில் ஆனாலும் பெருசா போலனாலும் திரும்ப நான் மோட்டிவேட் ஆகி வீடியோஸ் பண்றேன். ஸோ அடுத்த 7 நாளைக்கு ஜஸ்ட் டேக் திஸ் ஆஸ் அ சேலஞ்ச். உங்க லைஃப்காக இந்த கேரக்டர் ஸ்விட்சை பண்ணி இது சக்சஸ் ஆனா என்ன பண்றது, நாம நினைச்சு பார்க்க முடியாத விஷயங்களா நமக்கு லைஃப்ல கிடைச்சா என்ன பண்றதுன்னு எல்லாத்தையுமே பாசிட்டிவான வாட் இஃப் சினாரியோஸா மட்டுமே பாருங்க. அதை எல்லாத்தையும் மீறி ஏதாவது ஒரு இடத்துல இந்த பார்த்திபன் பையன் உள்ள நெகட்டிவா யோசிச்சு குட்டையை குழப்பினான்னா அவங்ககிட்ட சொல்லுங்க, நான் தாண்டா லியோ தாஸ்.